வணக்கம். இது வந்து இந்த பெயில் ப்ரொசீஜர் வீடியோ நம்பர் 3. அதாவது நான் இதுக்கு இது என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நடுவில் ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்துட்டார். பேச முடியாமல் போயிடுச்சு. டக்குன்னு பிரேக் பண்ணிட்டேன் வீடியோவை. அதாவது அடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி 1997 98லலாம் வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தர் வராருன்னா, அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு லுங்கியை கழட்டிட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஜட்டியோட உட்கார வைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த நடைமுறையெல்லாம் கிடையாது. ஏன்னா அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆகிப்போச்சு. ஏன்னா நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்லேயே ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டு, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டு. இட் ஹேப்பன்ட் இன் 1997. அப்போ வந்து என்னுடைய தாய் மாமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சேலையூர் ஸ்டேஷனில். சேலையூரில் இருந்த எஸ்ஐ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எங்கள் அப்பா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துட்டு சட்டை கட்டிட்டு லுங்கியை கட்டிட்டு எங்கள் அப்பாவை ஜட்டியோட உட்கார வச்சிட்டாங்க. இது எதுக்காகனா, ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டுக்காக. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண முடியுமா பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்னாலே என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ்காரங்க பயப்படுறாங்க. கரெக்டுங்களா? ரெண்டல் இஷ்யூவாக இதை வந்து சிவில் மேட்ரு, கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ. ஃபேமிலி டிஸ்பியூட்டாக இது வந்து சிவில் மேட்ரு, அதாவது ரெண்டல் மேட்ரு, சிவில் டிஸ்பியூட்டு, கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ. ஃபேமிலி டிஸ்பியூட்டாக இது வந்து சிவில் மேட்ரு, கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ. பணம் கொடுக்கல் வாங்கலாம், இது சிவில் மேட்ரு, கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ. கோர்ட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்களே தவிர என்ன பண்ணுறதில்ல, ஆளை அடிக்கிறதெல்லாம் பண்ணுறதில்ல. எக்ஸப்ட் இந்த கஞ்சா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஞ்சா மற்றபடி பெரிய பெரிய குற்றங்களுக்கெல்லாம் தான் அடிக்கிறாங்க. ஓகேவா? நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 1997 இது நடக்குது. ஓகே, அப்போ நான் சின்ன பையன். கரெக்டுங்களா? எதுக்கு சட்டையை கட்டுறாங்க, எதுக்கு சட்டையை கட்ட சொல்கிறாங்க, எதுக்கு லுங்கியை கட்ட சொல்கிறாங்க, எதுக்கு ஜட்டியோட உட்கார வைக்கிறாங்க, அந்த டாய்லெட் போகிற மாதிரி உட்காரணும். ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட், கணவன் மனைவி பிரச்சனைக்கு 1997 இது நடக்குது. கரெக்டுங்களா இல்லையா? அப்போது ஜட்டியோட உட்கார வைக்கும்போது என்ன ஆகுது, அப்போ வந்து அந்த ஆணை வந்து அந்த நபரை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனு. அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுறாங்களான்னா கிடையாது. சென்னை சிட்டியில் கிடையாது, மெட்ராஸில் கிடையாது. மற்றபடி எனக்கு இங்கெல்லாம் மற்ற உள்ள டவுனில் உள்ள கிராமத்தில் தான் எப்படி நமக்கு தெரியல. ஏன்னா இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆகிடும். கரெக்டுங்களா? அதனால் வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ யாரையும் அடிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய குற்றங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா அடிக்க தான் செய்வாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அடிக்க தான் செய்வாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டிபார்ட்மெண்ட் இப்போ கிடையாது. கரெக்டுங்களா? அப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வந்து ஜட்டியோட உட்கார வைக்கணும், லுங்கியை கைட்டு டாய்லெட் போகிற மாதிரி உட்காரணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, வக்கீல்களை வந்து போலீஸ்காரங்க மதிக்கிறது இல்லை, ஸ்டேஷனுக்கு போனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கிடையாது அப்படின்னா நாம் அதை இக்னோர் தான் பண்ணணுமே தவிர மற்றபடி நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஓகே. இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, சார் இது போல் வந்து எஃப்ஐஆர் காப்பியை தரமாட்டேங்கிறாங்க, என் பையன் தான் சார் உள்ளே போய் உட்காந்துருக்கான், போலீஸ்காரங்க என் பையனை பிடிச்சி உட்கார வச்சுருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லிட்டாங்க சார், எஃப்ஐஆர் காப்பி தரமாட்டேங்கிறாங்க சார். அப்பா நான் போய் கேட்டேன், அண்ணன் போய் கேட்டாங்க, ஒய்ஃப் போய் கேட்டாங்க, யார் கேட்டாலும் எஃப்ஐஆர் காப்பி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க சார். சிஆர்பிசி 154 என்ன சார் சொல்லுது, இது போல் வந்து என்ன சொல்கிறது, இந்த அக்யூஸ்டுங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எஃப்ஐஆர் காப்பியை கொடுக்கணும்னு சொல்லுது. இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ், பாரதிய நியாய சுரக்ஷித் சன்ஹிதா, அது வந்து என்ன சொல்லுது, அதுவும் வந்து காப்பி கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் போலீஸ்காரங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சார் அப்படின்னா, போலீஸ்காரங்க கொடுக்க மாட்டாங்க தான்ப்பா. என்னப்பா பண்ண சொல்கிற, நான் போய் அவங்க போய் காலில் விழுந்து கும்பிட்டு வாங்க முடியுமா? நான் கோர்ட்டில் போய்ட்டு சிஏ காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ கொடுக்க மாட்டேன்றவங்கள நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா இல்லையா? சார் அது ரைட்டு சார், ஆனால் என்ன செக்ஷனில் போட்டிருக்காங்கன்னே தெரியலையே சார்னா, எனக்கும் தானப்பா தெரியல. அது என்ன க்ரைம் நம்பர் நாட் நோன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அஃபென்சஸுக்கு என்னென்ன செக்ஷனுக்கு கீழே போட்டிருக்காங்கன்றத நமக்கு தெரியலன்னே நம்ம பெயில் பெட்டிஷனில் போடுவோம்ப்பா அப்படின்னா, அது ரைட்டு தான் சார். ஆனால் வந்து எதனா லஞ்சம் கொடுத்து எதனா பண்ணலாமா சார், எதாவது அன்பளிப்பாக எதாவது கொடுக்கலாமா சார் அப்படின்னா, நீ லஞ்சம் கொடுப்பியோ அன்பளிப்பு கொடுப்பியோ வக்கீலாகிய என்ன வந்து அதில் கூட்டு சேர்க்காதப்பா. நீ போய் போலீஸ்காரங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை கொடு, அவங்க வாங்கினா வாங்கிக்கிட்டோம். ஓகேவா? கடைசியில் வந்து ஸ்டேஷன் ஃபுல்லாக கேமரா இருக்குப்பா சார், ஸ்டேஷன் ஃபுல்லாக கேமரா இருக்குது சார், ஆனால் அது ஒர்க் ஆகாத சார்னா, அது ஒர்க் ஆகாதுன்னு உனக்கு தெரியுமா, ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியுமா? கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து இல்லை சார் நான் வந்து காசு கொடுக்குறேன்னு போய் நீங்கள் போலீஸ்காரங்கிட்ட பேசுங்க சார்னா, அதுக்கெலாம் நான் ஆள் கிடையாதுப்பா, நான் வக்கீல் வேலை செய்ய தான் வந்திருக்கேனே தவிர இந்த லாபி பண்ணுற ஒர்க்கு நான் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும், அவங்கள இக்னோர் பண்ணிடணும். கரெக்டுங்களா? நம்மளுடைய சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும். நம்ம போய் எந்த பிரச்சனையிலும் போய் மாட்டிக்கக்கூடாது. கரெக்டுங்களா இல்லையா? உன் பிள்ளை தானே போய் உள்ளே உட்காந்துருக்கான்,
என்ன அஃபென்சஸ் என்னென்ன செக்ஷன் கீழே போட்டிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ அந்த எஃப்ஐஆர் காப்பி வேணும்னா நீ போய் கேளு. ஓகே, அவங்க கொடுத்தா வாங்கிக்கோ. இல்லை சார் நம்ம எதாவது காசு எதாவது கொடுத்துக்கலாமா? காசு எதாவது கொடுக்குறதுனா நீ போய் கொடுத்துக்கப்பா. அவங்க வாங்கினா வாங்கிக்கிட்டோம், ஓகேவா? நாளைக்கு எவனோ ஒருத்தன் போட்டுக்கிட்டு கொடுத்தான்னா நீயும் உள்ளே போய் உட்காருவ, அவங்களும் உள்ளே போய் உட்காருவாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே, ஓகேவா? நான் வக்கீல், என்னால் இந்த வேலைலாம் செய்ய முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரம் ஒதுங்கிறது தான் நமக்கு நல்லது. கரெக்டாக? அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போலீஸ்காரங்களும் சொல்லுவாங்க, சார் நாங்கள் முகாந்திரம் இல்லாமல் நாங்கள் எஃப்ஐஆர் போடலை சார், எங்ககிட்ட கான்க்ரீட் எவிடன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? அதாவது என்ன சொல்கிறது, பணத்தால் முடியாதது இன்ஃப்ளூயன்ஸால் முடியும் சார், நான் இன்ஃப்ளூயன்ஸரை யூஸ் பண்ணுறேன் சார், நான் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணால் நீ யூஸ் பண்ணிக்கப்பா. இல்லை சார் எனக்கு வந்து டிஜிபியை தெரியும், ஐஜியை தெரியும், எனக்கு ஏடிஎஸ்பியை தெரியும், டிஎஸ்பியை தெரியும், ஓகேங்களா? எனக்கு அந்த மினிஸ்டரை தெரியும், எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு எம்பியை தெரியும், எனக்கு ஊர் தலைவரை தெரியும், எனக்கு கவுன்சிலரை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும் அப்படின்னா அப்புறம் எதுக்காக சார் எங்கிட்ட வந்தீங்க? உங்களுக்கு தெரியும்னா போய் முடிக்க வேண்டியதானே? கரெக்டுங்களா? உங்களுக்கு உங்களை இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வரீங்க வக்கீல்கிட்ட? கரெக்டுங்களா இல்லையா? இல்லை சார் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி பையனை வெளியே எடுக்க முடியுமா சார்னா, எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கப்பா, எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, சட்டப்படி தான்ப்பா பண்ணி ஆகணும். எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். கரெக்டாக இல்லையா? ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறது நீ பண்ணிக்கோ. ஆனால் ஒன்ஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா அவங்க சட்டப்படி தான்ப்பா நடந்தாகணும், அதை நீ புரிஞ்சிக்கப்பா. அதை விட்டு எனக்கு டிஜிபியை தெரியும், ஐஜியை தெரியும், மினிஸ்டர் தெரியும், எம்பியை தெரியும், ஊர் தலைவரை தெரியும், கவுன்சிலரை தெரியும்னா போய் முடிச்சிக்க வேண்டியதானே? உனக்கு தெரியும்னா அவங்க 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 டிஜிபி ஏடிஎஸ்பி தான் தெரியும்னு சொல்கிறேன் இல்லையா? அவங்க வந்து உன் பையனுக்காக எங்கள் சிபாரிசு பேசுவாங்களா? கரெக்டாக? இல்லை சார் ஊர் தலைவரை தெரியும் சார், எனக்கு வந்து அவரை தெரியும், எனக்கு இந்த கட்சியில் இருக்கிறவர் தெரியும். கட்சியில் இருக்கிறவர் தெரியும், ரைட்டு. கட்சியில் இருக்கிறவர் சொல்கிறத கேட்டு போலீஸ்காரரு எஃப்ஐஆர் போட்ட அக்யூஸ்டை விட்டுருவாங்களா? ஸோ இல்லை சார் நாங்கள் அந்த மாதிரிலாம் மைண்டை அப்ளை பண்ணாமல் நாங்கள் சிம்பிளாக என்ன சொல்லுவோம், இந்த வக்கீல் வேலைக்கு ஆகலைன்னு சொல்லிடுவோம் சார் நாங்கள். சரி நீ சொல்லிக்கோ, முதல்ல இந்த கேஸ் கட்டை எடுத்துகிட்டு போய் எனக்கு கேஸே தேவையில்லை, எடுத்துகிட்டு வெளியே போயிடு. கரெக்டாக இல்லையா? ஏன்னா உன்னுடைய பணத்தால் முடியாதது, உன்னுடைய செல்வாக்கால் முடியாதது, கரெக்டாக இல்லையா? அப்போ வக்கீலால் ஏதோ முடியும் தானே நீங்கள் வர. ஒன்ஸ் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படின்னாலே ஒன்றுமே பண்ண முடியாது. எஃப்ஐஆர் போட்டுட்டா கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஆஜர்படுத்தணும், ஜெயிலில் அடைக்கணும், அதுக்கப்புறம் பெயில் போடணும். இது நம்மளுடைய ப்ரொசீஜர் என்னவோ அதை தான் நம்ம செய்ய முடியும். அதை விட்டுட்டு வந்து நம்ம லாபி பண்ணுறதோ இதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டி பொம்மையாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து கீ டாய் கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? நம்ம சொல்கிறத கிளையண்ட்டு கேட்கணும், அந்த லெவலில் நம்ம கிளையண்ட்டை வச்சுக்கணும். இல்லைனா அந்த கிளையண்ட் நமக்கு தேவை கிடையாதுன்னு அமுச்சு விட்றணும். கரெக்டுங்களா? இல்லை சார் நீங்களும் ஊர் தலைவரும் சேர்ந்து போய் பேசுங்க, நீங்களும் அந்த கட்சிக்காரரும் சேர்ந்து போய் பேசுங்கன்னா இந்த சேர்ந்து போய் பேசுகிற வேலையே இங்கே தேவை கிடையாது. கரெக்டாக இல்லையா? வக்கீல் வேலை என்னன்னு எனக்கு தெரியும், பெயில் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும், பெயில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா கூட செஷன்ஸ் கோர்ட்டில் எப்படி போய் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எப்படி பெயில் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், ஓகேவா? இப்போ தான் அரெஸ்ட்டே பண்ணியிருக்கிறாங்க, இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, இனிமேல் தான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டு போக போகிறாங்க, இன்னும் ஜெயிலுக்கே அனுப்பலை. அதுக்குள்ளே இன்றைக்கே பெயில் எடுத்துரும். என்ன பெயில் காசு கொடுத்து வாங்குற கத்திரிக்காவா அது பெயில்ன்றது? ப்ரொசீஜர், சட்ட ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா? அந்த சட்ட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சார் அதெல்லாம் ரைட் சார், எப்படியா என் பையனை இன்றைக்குள்ளே ஜெயிலுக்கே போகக்கூடாது சார், அவனுக்கு நைட்டு இன்றைக்கி வீட்டில் தூங்கணும் சார், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சார்னா எதுவும் பண்ண முடியாதப்பா. போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா ரிமாண்ட் அடித்து விடுவாங்க. கரெக்டாக இல்லையா? நமக்கு வந்து ஸ்டேஷனில் வேலை கிடையாது, நம்ம வந்து கோர்ட்டில் தான் போய் பேசிக்கணும். கரெக்டாக இல்லையா? நாங்கள் பெயில் எடுக்கிற வரைக்கும் நீ கம்முன்னு இரு சார். நீங்கள் பெயில் எப்போ சார் எடுப்பீங்க? நீ நைட் எடுத்துருவீங்களா சார்? நாளைக்கு எடுத்துருவீங்களா சார்? நாளைக்கு மறுநாள் எடுத்துருவீங்களா சார்னா மினிமம் 3 நாள் உள்ளே இருப்பான். கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு பெயில் ரிஜெக்ட் ஆகும், அதை முதல்ல புரிஞ்சிக்கோ. எடுத்த உடனே பெயில் கொடுத்துட மாட்டாங்க, ஃபஸ்ட்டு பெயில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வக்கீலா சார்? நீங்கள் வக்கீலே கிடையாது சார், நீங்கள் தண்டம் சார், வேஸ்ட்டு சார் அப்படின்னா அப்போ நீ வெளி உலகத்தில் போய் மார்க்கெட்டில் போய் தேடு, நாளைக்கே பெயில் எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காசு வாங்குவாங்க. கரெக்டாக இல்லையா? அங்கே போய் நீ பெயில் எடுத்துக்கப்பா, நீ என்னை ஆளை விட்டுருப்பா. கரெக்டாக இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி பெயில் எடுக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம எப்போவுமே வந்து உண்மையை பேசணும், உண்மையை மட்டுமே பேசணும். அதுதான் நாளைக்கு நமக்கு நன்மை பயக்கும். நம்ம உண்மை பேசுகிறதுனால அவன் நம்மளை காரி துப்பிட்டு போவான், கவலையே கிடையாது, நமக்கு மன வேதனை இருக்காது, வலி இருக்காது, நம்ம யாரையும் ஏமாற்றலை. கரெக்டாக இல்லையா? நான் இப்போயே பெயில் எடுத்துடுறேன், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே எடுத்துடுறேன், நாளைக்குள்ளே எடுத்துடுறேன், நாளைக்கு மறுநாள் இதெல்லாம் ஒன்ஸ் 15 நாள் ரிமாண்டுனா மினிமம் 3 நாள் 4 நாள் அவன் உள்ளே தான் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? நாளைக்கே நான் பெயில் எடுத்துருவேன்னா எப்படி நாளைக்கே பெயில் எடுக்க முடியுமா? யாராச்சும் நம்மளால் அப்படி நம்ம ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடாது, நம்ம ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கவும் முடியாது. கரெக்டுங்களா இல்லையா? அதனால் இவங்க தப்பு பண்ணுவாங்க, போய் தப்பு பண்ணி மாட்டிக்குவாங்க. எஃப்ஐஆர் ரிமாண்ட் ஆனதுக்கப்புறம் இப்பயே எடுத்துரு அப்படின்னா என்னது? அது தப்பு இல்லையா அது? அதனால் இப்படி இருக்கிற கிளையண்ட்டுங்க என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அவங்ககிட்ட கட்ட கொடுத்து அனுப்பிச்சிடணும்.
ஓகேங்களா. அது இது ஒருத்தர் வந்தார், நான் வந்து இப்போ தை மாதத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போனார், லீகல் ஒப்பீனியன். கடைசி வரைக்கும் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாது. கரெக்டுங்களா இல்லையா? வக்கீல்கிட்ட கேஸை கொடுத்துட்டா வக்கீல் எடுத்து கொடுப்பாருன்னு நம்பிக்கை வைக்கணும். வக்கீலுக்கு நீ விஷயம் பெயிலுன்றது ஒரு சிம்பிள் கான்செப்ட், சாதாரண சின்ன விஷயம். எந்த வக்கீல் வேணால் அதை செய்யலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ வந்து இதுதான் ப்ரொசீஜர், நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டுங்களா. வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? உண்மையான தகவல்களை மட்டுமே நான் வீடியோவில் கொடுத்தாகணும். கரெக்டுங்களா இல்லையா? சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன சொல்கிறது, லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்னவோ, லீகல் ப்ரொசீஜர் என்னவோ அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நாளைக்கே எடுத்துருங்க சார், இன்றைக்கே எடுத்துருங்க சார், இப்போயே எடுத்துருங்க சார், என் பையன் நைட்டு ஜெயிலுக்கு போகக்கூடாது சார்னா, உன் பையன் நைட்டு ஜெயிலுக்கு போகாதான்ப்பா செய்வான், எஃப்ஐஆர் போட்டாங்கப்பா. கரெக்டாக இல்லை சார், நான் வேறு வக்கீலை பார்த்துக்கிறேன், வேறு வக்கீலை பார்த்து கிளம்பு, இந்த அவன் கேஸும் வேணாம் காசும் வேணாம், எடுத்துகிட்டு போ, கொடுத்து விட்டுறணும். நீ எங்கே போனாலும் உன் பையன் ஒரு வாரம் உள்ளே தான் இருக்க போகிறான். ஏன்னா 15 நாள் ரிமாண்டுன்னு எழுதிட்டாங்கன்னா மினிமம் 3 நாள் உள்ளே இருப்பான். ஓகேவா? இதில் நிறைய சோலி இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் கொள்ளாமல் மக்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேஸை கொடுத்து விட்றணும். சரிங்களா? இதுதான் விஷயம். அதாவது ஒன்ஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்யூஸ்டு இருக்காங்க இல்லையா, குற்றம் சாட்டப்பட்ட நபர், அவங்களுடைய பேர், அப்பா பேர், வீட்டு அட்ரஸ்ஸு, அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, அவங்களோட மாமியார் வீட்டு அட்ரஸ்ஸு, அவங்க எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்ன பதவியில் இருக்கிறாங்க, ஓகேவா, அவங்ககிட்ட பைக் இருக்குதா, கார் இருக்குதா, ஓகேவா, பைக் நம்பர் என்ன, கார் நம்பர் என்ன, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து உடம்புல என்னென்ன மச்சங்கள் இருக்குது, என்னென்ன தழும்புகள் இருக்குது, எல்லாத்தையும் தான் விசாரிப்பாங்க. அக்யூஸ்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஃபோட்டோ எடுப்பாங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு பெரிய சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, கல்யாண ஃபோட்டோ மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அக்யூஸ்டுடைய கை ரேகை இருக்குது பார்த்தீங்களா, 10 கை ரேகை, இந்த அதாவது 10 விரலையும் அப்படி 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 பதிக்க சொல்லுவாங்க. இந்த 10 விரலையும் அப்படி பதிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் அந்த கை ரேகையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை லேபரேட்டரிக்கு அனுப்புவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இந்த நம்ம கையெழுத்து போடும்போது அந்த கட்டை விரல் ரேகையை மட்டும் எடுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? இந்த கை அப்படி வைக்க சொல்லுவாங்க. இந்த கையை அப்படி வை, அந்த கையை அப்படி வை, 2 கை ரேகையும் கை ரேகை எடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த எடுத்துக்கிட்டு அதை லேபரேட்டரிக்கு அனுப்புவாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் போலீஸோடைய டியூட்டி. இதெல்லாம் தான் அவங்களோட ரெகுலர் ஒர்க்கு, பேப்பர் ஒர்க்கு. கரெக்டுங்களா? இதெல்லாம் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன், வக்கீல்களுக்கும் சொல்கிறேன், பொதுமக்களுக்கும் சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஓகேவா? அங்கே போனால் நமக்கு அவமானங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும். கரெக்டுங்களா? இப்போ அரெஸ்ட்டு செய்யப்பட்ட நபரை வந்து பார்த்திங்கன்னா, அரசு ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கிற அரசு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா வந்து உடம்பு பரிசோதனை பண்ணுறதுக்கு, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்துவாங்க. கரெக்டுங்களா? அப்படி பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து, இந்த பாருப்பா, ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடணும், அப்புறம் அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அரசு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பையனை வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், பையன் வந்து நல்ல உடல்நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி அதுக்கப்புறம் தான் ஆஜர்படுத்தணும்ப்பா மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி நைட்டு உன் பையன் ஜெயிலுக்கு போகிறான்ப்பா, பார்த்துக்கப்பா அப்படின்ற உண்மையை நம்ம சொல்லிடணும். அதை விட்டுட்டு நம்ம கடைசி வரைக்கும் உண்மையை மறைக்கிறது, சொல்லாமல் இருக்கிறது, நான் பார்த்துக்கிறேன்றது, அப்படியே அமைதி காக்கிறது. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா கிளைண்ட்டுகளுக்கு வந்து அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடும். என்னை பொறுத்த வரையிலும் இருக்கிற விஷயம் அனைத்தையும் நாம் அவருக்கு சொல்லிவிட்டு அவன் எனக்கு ஃபீஸ் கொடுக்கலனா கூட போகிறான். கரெக்டுங்களா? நம்ம இவ்வளோ விஷயங்களை நம்ம கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கரெக்டுங்களா? வக்கீல்ன்றது பேசக்கூடாது சார், வக்கீல் வாயை திறந்தாலே காசு, வக்கீல் மௌனமாக இருந்தால் தான் இவர் எப்போ பேசுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கணும் சார். நீங்கள் இப்படி எல்லாத்தையும் எடுத்து வெளியே சொல்லிட்டீங்கன்னா அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவான் சார். அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்றைக்கி அவன் புள்ள போய் நைட்டு புடலில் தூங்க தான் போகிறான். கரெக்டாக இல்லையா? வெளியே வரப்போகிறது கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? அதனால் நடக்கிறது நடக்கும், எது நடக்குமோ அது நடக்கும். கடவுள் என்ன விதிக்கிறாரோ அதுதான் நடக்குமே தவிர நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைண்ட் ஒருத்தர் நம்மக்கிட்ட வராரா, அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டியாக சொல்லிவிட்டு இது தான்ப்பா நடக்கும், இது தான்ப்பா என்னால் செய்ய முடியும், ஓகேவா? அரசு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க, பையனை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை இப்போ வாங்கிட போகிறாங்க. இப்போ மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்திட்டு நெக்ஸ்ட்டு புழலை கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்கப்பா. நீ என்ன பண்ணு, உன் பையனுக்கு வந்து ஒரு ஜட்டி, ஒரு பனியனு, ஒரு லுங்கி, ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு பேஸ்ட்டு, இதெல்லாம் உன் பையனுக்கு கொடுத்து விடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், அவங்கள அலர்ட் பண்ணிடணும். கரெக்டுங்களா? ஏன்னா என்ன வக்கீல் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ண போகிறாரு, இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு தெரியாமல் கொள்ளாமல் அவன் பாட்டு ஒரு பிளாங்காக இருப்பான். நம்ம கொடுக்க வேண்டியது விஷயதானம். இதெல்லாம் விஷயதானத்தை கொடுத்துட்டோன்னா அவன் டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகி வேறு எங்கேயோ போனால் கூட பரவாயில்லை, நமக்கு எந்த பாவமும் கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கவனிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அவனை வந்து மௌனம் காக்கிறது கிளைண்ட்டுக்கிட்ட, அது வந்து தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. நான் அந்த மாதிரிலாம் செய்கிறது கிடையாதப்பா. ஓகேவா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்யூஸ்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஆஜர்படுத்துறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேவா இருக்கலாம், சண்டேவா இருக்கலாம், மார்னிங்கா இருக்கலாம், இல்ல ஈவினிங்கா இருக்கலாம், இல்ல நைட்டா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஒருவேளை அது ஒர்க்கிங் டேவா இருக்கலாம். ஜட்ஜ் வந்து ஓப்பன் கோர்ட்ல உட்காந்துருக்கலாம். அவரோட டயஸ்ல உட்காந்துருக்கலாம். அல்லது ஜட்ஜ் வந்து கேஸ் எல்லாம் முடிஞ்சு சேம்பர்ல வந்து உட்காந்துருக்கலாம். அல்லது லீவு நாளா இருக்கலாம். அன்னைக்கு ஜட்ஜ் வீட்ல இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கிற சமயத்தில் ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் நியரஸ்ட் ஜட்ஜ் யாராக இருக்காங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் ஆஜர்படுத்துங்கன்னு சொல்லலாம். அல்லது பக்கத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வீடுங்க எதா இருக்கா, பக்கத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து பக்கத்துலேயே இருப்பார். பக்கத்து வீட்டில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருப்பார். அப்போ ஒன்று பண்ணுங்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வீட்டில் கொண்டு போய் அந்த பையனை இது பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க ஜட்ஜு. கரெக்டுங்களா? ஸோ அப்படி நடக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஜட்ஜு முன்னிலையில் வந்து அவனை ஆஜர்படுத்துவாங்க. ஆஃப்டர் கெட்டிங் தி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தட் ஹிஸ் பாடி இஸ் ஃபிசிக்கலி ஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. அரசு ஆஸ்பத்திரிக்கு பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னாலே ரிமாண்ட் கன்ஃபார்ம். சரிங்களா? ரிமாண்ட் அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அதனால் முன்கூட்டியே பெற்றவங்களுக்கு சொல்லி, குழந்தைங்களுக்கு சொல்லி அந்த பனியனு, ஜட்டி, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஓகேவா, லுங்கி இதெல்லாம் வந்து கொடுக்கறது நல்லது. ஓகே, கொடுத்துடணும். கரெக்டுங்களா? போலீஸ்காரங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? பார்ட்டிஸுக்கிட்ட போலீஸ்காரங்களும் பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த பேப்பர் ஒர்க்னால் என்னது, அந்த கைரேகை எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க மேலே சார்ஜஸ் எழுதுறது, இதெல்லாம் பேப்பர் ஒர்க்கு. இந்த பேப்பர் ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேப்பர் ஒர்க்கு முடியணும். அப்புறம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம், கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம், அங்கே சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேங்களா? ஃபிசிக்கலி ஃபிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜட்ஜுனா மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்துவாங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து பேசவே ஆரம்பிக்கணும். கரெக்டுங்களா?